தப்பா நினைக்காத. தங்கச்சி விஷயம் தெரிஞ்சோன்னே ஃபஸ்ட்டு நீ அன்பனை சொல்லிக்கிறோம்டா. அண்ணா அண்ணா கோவத்துல விக்கியும் ஃபேமிலியும் ஏதாவது பண்ணிடுவான்னு பயமா இருக்குண்ணா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா. என்ன சத்யா, நீர் சுழுக்கு பிடிச்சிச்சா? நான் மூஞ்சி ஒரு மாதிரியே வச்சுன்னுக்கிறேன். சார்கிட்ட சொல்லி சுண்ணாம தர வேண்டியது தானே? உங்கள்கிட்ட தானே. டேய், அவன் காலில் மானிட்டர் பண்ணான். ஹலோ நூறு. ஹலோ சார், என் பையனை யாரோ கடத்திட்டாங்க சார். என் கண்ணு முன்னாடியே 3 பேர் வேன்ல வந்து கடத்திட்டு போயிட்டாங்க சார். எச்ச மாதிரி பண்ணிட்டே சத்யா. ஃபஸ்ட்டு நீ அன்பனை சொல்லிக்கிறோம்டா. டேய் டேய், என்னடாச்சு? காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. என்ன செய்யற? என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? சாரி சார், கவனிக்கல. ஹலோ சார், என் பையனை யாரோ கடத்திட்டாங்க சார். என் கண்ணு முன்னாடியே 3 பேர் வேன்ல வந்து கடத்திட்டு போயிட்டாங்க சார். சார், ஒருத்தன் உயிர் போற பிரச்சனை வரும்போது கூட கடவுளை பத்தி யோசிக்க மாட்டான். நூறுக்கு தான் ஃபோன் பண்ணுவான். ஏன்னா நம்மளால கடவுள் மாதிரி தான் பார்க்கறான். நீ இருக்கிற இடம் அப்படி. ஒருத்தன் உனக்கு ஃபோன் பண்ண உடனே நீ பேசுற முதல் வார்த்தையிலேயே அவனுக்கு நம்பிக்கை வரணும், இவன் நம்மளை காப்பாத்திடுவான்னு. சாரி சார், ஒரு சின்ன பர்சனல் ப்ராப்ளம்னால காலை. பர்சனல் போலீஸ்காரங்கள பர்சனல் எதுவும் இல்லை. நீ மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணிருப்ப? உன் ஃப்ரெண்டுக்காக எவனாவது அடிச்சிருப்ப, இல்ல லவ்வுக்காக யார்கிட்டயாவது சண்டை போட்டிருப்ப. ஆனா யாரு என்னன்னு மூஞ்சி தெரியாதவனுக்காக உயிரை கொடுக்கறவன் தான உண்மையான போலீஸ். உன்னை நீ புரிஞ்சுக்கணும். There is always a difference between a boy and a man. உன்ன மாதிரி பசங்கள்லாம் கடைசி வரல எந்த பொறுப்பும் இல்லாம பசங்களாவே செத்து போயிடுவீங்க. ஆனா ஆம்பளை ஆகுதுன்னா அப்படி இல்லை. அதுக்கு ஒரு ஸ்டஃப் வேணும், அது உங்ககிட்ட இல்லை. சண்முகம் சார், பெருமாள் கிட்ட சொல்லி காணாம போன அந்த பையன் வீட்டுக்கு ஒரு நாள் செக்யூரிட்டியா போடுங்க. அப்பயாவது புத்தி வருதான்னு பார்ப்போம். எஸ் சார். எனக்கு பயமா இருக்குங்க. எனக்கு என் பையன் வேணுங்க. ஏதாவது பண்ணுங்க. என் பையனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சார், என் பையன் கிடப்பானான்னு கேட்குறா சார். அவன் முன்னால என்னால அழ முடியல சார். சார், உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை வருது சார். என் பையன் கிடைச்சிருவான்னு. சார், எப்படியாவது என் பையனை காப்பாத்திருக்க சார், ப்ளீஸ் சார். ஏரில் தர்மாகோல் விட்டுருக்கலாமாடா? கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. கட் பண்ணுறா போன. இந்த ஏரியாவில் இருக்க எல்லா சிக்னலையும் ட்ராக் பண்ணுங்க. கண்டிப்பாக அவனுங்க கால் பண்ணுவாங்க. என்னாச்சுங்க? அது ஒன்றும் இல்லை சத்யா, நேற்று நீ ஒரு கால் மிஸ் பண்ணல, அந்த குழந்தைய கத்தின்னு போனவனுங்க 2 கோடி ரூபா கேட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நேற்று காசு எடுத்து வேணும்னு சொன்னவனுங்க இன்னைக்கு அகைன் கால் பண்ணி காசை எங்கே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்கானுங்க சார். அந்த காலை ப்ளே பண்ணுங்க. எஸ் சார். காசை ரெடி பண்ணிட்டல, இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள ஹாரிங்டன் ரோட், ரிப்பன் காலனி, 5th கிளாஸ் கார்னர்ல இருக்கிற ஒயிட் பில்டிங் கேட் நம்பர் 24 பணத்தை வச்சு போயிட்டாரு. சார், பையனோட அப்பா சொன்ன இடத்துல காசு எடுத்துட்டு வந்து வச்சுட்டாரு சார். நம்ம டீம் சுத்தி இருக்கு. சார், அவன் உள்ள வந்துட்டான் சார். பேக் எடுத்தா கூட பையன் கிடைக்கிற வரைக்கும் யாரும் அவசரப்பட வேணாம். ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. ஓகே சார். சார், அவன் பணத்தை எடுத்துட்டு தப்பிச்சு போல சார். வீட்டு உள்ள போயிருக்கான் சார். ஹலோ ஹலோ, நீங்க சொன்ன இடத்துல பணத்தை வச்சாச்சு. தயவு செஞ்சு என் பையனை விட்டுருங்க ப்ளீஸ். ஏய் சை, உங்ககிட்ட பேசல, ஒட்டு கேட்டுக்கிறான் பார் போலீஸ். அவங்கதான் சொல்றேன், காசு கையில் வந்த உடனே பையனை எங்க விடுவோம்னு அடுத்த கால்ல சொல்றேன். உன்னால ஒண்ணும் முடியாதுடா. இந்த கால் ட்ராக் பண்ணீங்களா? எஸ் சார், கிண்டியில இருந்து வந்திருக்கு. இது முந்தின கால் சார். இதுக்கு முந்தின கால் குரோம்பேட். இப்போ ஒரு கால் சைதாப்பேட்டில் கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு சார்.
ஒவ்வொரு தடவையும் வேற வேற சிம் கார்டுல இருந்து பேசுறானுங்க. குரோம்பேட், சைதாப்பேட், கிண்டி. உடனே அந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லா பீட்டுக்கும் கால் பண்ணி ரோட பிளாக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஏய் வா 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 வா. குறிப்பா ஓவர் ஸ்பீட்ல வர காரையும் ட்ரக்கையும் செக் பண்ண சொல்லுங்க. என்னப்பா போ. ஏய் கார் செக் பண்ணு. இந்த இடத்துல ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா ஏய் யாரா நீ? ட்ரெயினி தானே? வெளில போடா. கெட் அவுட் ஐ சே. ஏய் அந்த சிக்னல் செக் பண்ண சொல்லு. புரியுதா? ஒரு கால் மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல்லா ட்ராக் பண்ணுங்க. ஓகே சார். இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீ சொல்றத கேட்கிற நிலைமையில யாரும் இல்ல. இந்த வேலை உனக்கு வேணும்னா முதல்ல சீட்ல போய் உட்காரு. போ. யாரு என்னன்னு மூஞ்சி தெரியாதவனுக்காக உயிரை கொடுக்கறவங்க உண்மையான போலீஸ். உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை வருது சார். என்னடா இது? சார் எனக்கு இந்த வேலை போனாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் ஃபோனில் சொல்லுங்கள். சத்யா சாரி சாரி சார். எங்கேயா போற? ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன் சார். வா. நான் போலீஸ் சிட்டி ஃபுல்லா தேன் இருக்க போல. இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த பேக் என் கைக்கு வந்துடும். முடிஞ்சா புர்ரா பாப்போம். என்ன சார் சவால் விடுறான்? அந்த வீட்டுக்குள்ள செக் பண்ணுங்க. சார் ஜிபிஎஸ் இருக்கிறது தெரிஞ்சு பேகை மாற்றி தப்பிச்சு ஓட்டான் சார். ஆனா அவங்க கைக்கு போச்சுன்னா என்ன வேணா பண்ணுவானுங்க. அதுக்குள்ள அவங்கள நம்ம பிடிச்சாகணும். அந்த கடைசி கால் எங்கிருந்து வந்து ட்ராக் பண்ணுங்க. செக் பண்றேன் சார். சத்யா என்னதான்டா பண்ற? சைதாப்பேட், குரோம்பேட், கிண்டி எல்லா ஏரியாவும் 10 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணியிருக்காங்க சார். நம்ம ஊர் டிராஃபிக்கில் இந்த ஏரியாவில் 10 நிமிஷத்தில் கிராஸ் பண்ண சான்ஸே இல்லை சார். என்னடா சத்யா சொல்ற? ரோட்டில் தேடினால கிடைக்காது சார். என் கெஸ் கரெக்டாக இருந்தா அடுத்த கால் நுங்கம்பாக்கத்துல இருந்தா வரும். என்னடா சத்யா லூசு மாதிரி பேசுற? சார் லாஸ்ட் கால் நுங்கம்பாக்கத்துல இருந்து வந்திருக்கு. அப்பா அவங்க குழந்தைய எங்க தாண்டா வச்சிருக்காங்க? சத்யா கண்டுபிடிச்சேன். சைதாப்பேட், குரோம்பேட், கிண்டி இந்த ஏரியாவில் லோக்கல் ட்ரெயினில் தான் சார் 10 நிமிஷத்தில் கிராஸ் பண்ண முடியும். கண்டுபிடிச்சிட்ட முருகுதா. சூப்பர் சார். கண்டிப்பா அந்த குழந்தைய லோக்கல் பஸ்ல தான் வச்சிருக்கானுங்க. விளங்கிடும். காசு கையில் வந்த உடனே பையனை எங்கே விடுவோம்னு அடுத்த காலில் சொல்கிறேன். அதனால் ஒன்றும் முடியாதுடா. அதான் காசு கிடைச்சிச்சுல, பையனை அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுலாமா? ஏய் எல்லாம் மூஞ்சி பார்த்துச்சுடா. உயிரோட விட்டா பிரச்சனை. அத்து தூக்கி வெளில போடுறா. என்னடா சிரிக்கிற? நான் செம்ம ஸ்கெட்ச்னா
80,000 போலீஸ்கிற சிட்டில ஒத்த நம்மள நெருங்க முடியல. எல்லாரும் ஓட விட்டனா. டேய் போடா போடா அத்து போடுறா. கண்டுபிடிச்சிட்டேன் முருகதாஸ். கண்டிப்பா அந்த குழந்தைய லோக்கல் ட்ரெயின்ல தான் வச்சிருக்கானுங்க. முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோளம் அடிச்சிட்டு இருக்காங்க. சத்யா நான் கூட என் வாழ்க்கை ஃபுல்லாக ஃபோன் பேசியே போயிடும் நினச்சினேன். இப்போதான் பெருசா சாட்சி ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு டீ சொல்லுண்ணே. ஒரு டீ வந்துட்டீங்களா? இருங்க நானே வெளியே வரேன். சீக்கிரம் கொடுங்க, யாராவது பாத்திர போறாங்க. பொருள் எல்லாம் லோடு ஏற்றியாச்சு. பசங்க 10 நிமிஷம் கிளம்பிடுவானுங்க. 4 காரில் பொருள் வந்து சேர்ந்துடும். பணத்தை முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவ்வளோ தான் சொல்லிட்டேன். வச்சிருக்கு. கிளம்பு கிளம்பு கிளம்பு, முதல்ல கிளம்பு. தாசே லோடு ஏற்றிட்டோம், நீ சொன்னீங்கன்னா கிளம்பிடுறோம். கிளம்பு, இப்பயே கிளம்பு. அப்போ தான் டிராஃபிக் கூட எஸ் ஆக முடியும். லேட் ஆச்சுன்னா செக்கிங் ஜாஸ்தி ஆகிடும். சேஃப்டியாக கிளம்பு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பொருள் பத்திரம் பார்த்துக்கோ. நான் போகலாண்ணா. வண்டி ஈஸியாக டோல்கேட்டில் ஆக்சிடென்ட் ஆச்சுண்ணா. சீக்கிரமாண்ணா. அண்ணா வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சாண்ணா. என்ற வண்டியா? சார் 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 சீக்கிரம் டெலிவரி. வண்டி எங்கே இருந்தா வருது? அம்பத்தூர்ல சார். தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டினேன். அதெல்லாம் இல்லை சார், நாய் உள்ளே வந்ததால கண்ட்ரோல் இல்லாமல் பார்க்கலைங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவீங்க? இல்லை சார், உண்மையாக சார். கேட்டே இருக்கிறேன். வண்டிக்குள்ள என்ன இருக்கு சார்? உள்ள ஒன்றும் இல்லை சொல்டா. ரூட்ஸ் தான் சார் இருக்கு. ரூம் மனுச்சு விடுங்க சார். ஏய் தாப்ல வண்டி வந்து போதும். என்னடா பண்ணிப்ப? சார் சார் பேசாம ஒத்துக்க. சார் நம்ம வண்டி தான் சார். கூட்ஸ் தான் சார் ஏற்றி போகிறோம், வேற எதுவும் இல்லை சார். ஏய் நீ யாரா? யோ சார், எனக்கு என்னமோ இவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. ஆமா என்னன்னு போய் பாரியா? சார் 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 குட் சார் சார் ஆந்திரா வரைக்கும் போகுது சார். இதோ இப்போ கிளம்பிடுவோம் சார். சீக்கிரம் தர. போய் பாக்ஸ் இருக்கடா போடா. வாங்க சார். என்னடா சேகர் சார் வண்டியை விட்டியா? சார் சார் நமக்கு தெரிஞ்ச பசங்க தான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. யோ சார், சாருக்கு தெரிஞ்ச பசங்க தானா? வா கிளம்பு சார். சரி சார். டோரை சாத்திட்டு வாயா. ஏய் பக்கத்தில் நம்ம தெரிஞ்ச கோடவுன் இருக்கு, டோ அனுப்ப சொல்லு. அன்பர் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, பொருள் கோடவுனில் சேஃப்டியாக தான் இருக்குது. நீ நைட்டு ஏற்றலண்ணா. உனக்கே தெரியும் விடிய போகுது.
காலையில் பொருளை ஷிஃப்ட் பண்ணது நல்லதில்லை. எனக்கு தெரிஞ்ச குடோன் பக்கத்தில் இருக்குது. அங்கே வண்டி நிறுத்திட்டு நாளைக்கு நைட்டு பொருளை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடி. இன்னைக்கு நைட்டு கிளம்பிடும். நாளை காலையில் உங்கள் பொருள் வந்து உங்கள் கையில் சேர்ந்துடும். ஓகேயா? ஓகே. டேய் சாப்பாடு வந்துச்சாடா? வந்துச்சுண்ணா. எடு எடு. நான் அதை போயிருக்கேண்ணா. இதோ பார்த்து சொல்கிறேண்ணா. அண்ணா பொருள் பக்கா சேப்பாக்குண்ணா. நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணா. அண்ணா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குண்ணா. சரிண்ணா. ஹாய் சத்யா. டேய் உன் கால் ரிஜிஸ்டர் பார்த்தேன். 96. இன்னும் 4 பேசுறேன்னா 100. 100வது கால் வெயிட்டாக இருக்கும் போல இருக்கேன். ஏன்டா நீ வேற? நீ பேசு, பொறுமையாக பேசும். கூட்டுக்கிற இதில் தான் உட்காந்துக்கிறான். ஹலோ நூறு. சார் யார்கிட்ட கால் பேசும்போது கட் ஆயிடுச்சு. அதான் திருப்பி கூப்பிட பேலன்ஸ் இல்லை. ஸோ ஆக்சுவலி எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு மட்டும் தான் கால் போகுது. கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணி வரீங்களா சார்? லைஃப் மேட்ரு சார். ப்ளீஸ் அங்கிள். வந்த உடனே வாய் வச்சியா சாவடிக்கிறாயா? அப்படியா? அது வேற ஒன்றும் இல்லைம்மா. பையன் நம்ம பையன். நீ சொல்லுமா, இதன் பம்ப்சரில் பாப்கார்ன் சாப்பிட்டுமே அதெல்லாம் மறக்கக்கூடிய நாளாது. டேய் என்னடா யார்கிட்ட பேசுகிறேன்? பழைய லவர் பேசுனா ரீசார்ஜ் வேஸ்ட் ஆகிடுதுடா. அதான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் 100ல் போட்டு. அப்புறம் என்ன சாப்பிட்ட? கீரை குழம்பு கருவாட்டு குழம்பா? செம்ம காம்பினேஷனில். ஹலோ நூறு. சீக்கிரம் சாப்பிடுங்கடா, கிளம்பணும். என்னடா? நான் வண்டியை பார்த்துக்கண்ணா. நான் சாப்பிட போகிறேன். நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போடா. சரிண்ணா. அண்ணே ஃபோனில் சார்ஜ் இல்லை. உள்ள ஃப்ளக் பாயிண்ட் இருந்தால் போய் போட்டு வந்துடுறேன். டேய் இங்கே எங்கேயும் ப்ளக் பாயிண்ட்டே இல்லைடா. ஏய் இன்ஜின் ஆனில் தானடா இருக்கு. போடா, போய் வண்டியில் போடு. சரிண்ணா. ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. உங்கள் லைன் எக்கோ ஆகுதுங்க. ஹலோ. ஏன் வராண்டாலேருந்து பேசுகிறேன்னா எக்கோ வர்றதுக்கு? டேய் 100லேருந்து நான் தான்டா பேசுகிறேன். நீ யாரா? சாரிப்பா, அலர்ட்டா இருக்கேன். என்ன சத்யா சார், அடுத்து 100வது கால் போல இருக்கு. என்ன சார் 99 காலும் ஓகே தான் இருந்தது. 100வது கால் மட்டும் என்ன வெயிட்டாக இருக்க போகுது. என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன். நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணியிருக்கு. பாப்போம் சார் இந்த கால் என் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுதுன்னு. சார் கால்லாம் வர மாதிரி தெரில. தூக்கம் தான் சார் வருது. நான் போய் மூஞ்சை கழுவிட்டு வந்துடுறேன்.
என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன். நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. உன் வாழ்க்கையை எப்படி பார்க்க போகுதுன்னு பார்ப்போம். ஹலோ நானே அதை போட்டேன் மாட்டிக்க கூடாது நானே வச்சுட்டேன் சார். அந்த பொண்ணோட பாடி தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஹலோ ஹலோ நூறு. ஹலோ ஹலோ மேடம். மொதல் அழுவாதீங்க, பதட்டப்படாமல் என்னன்னு சொன்னீங்கன்னா தான் என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியும். என்னை யாரோ கடத்திட்டாங்க சார். நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல சார். எப்படியாவது என்னை காப்பாத்துங்க சார். நீங்க போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, தைரியமா இருங்க. உங்க பேர் என்ன? சந்தியா. உங்க அப்பா பேரு? நட்ராஜ். என்ன பண்றீங்க? சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எந்த ஏரியா? கூடப்பாக்கம். நீங்க கடத்தினவங்க கிட்ட தப்பிச்சிட்டீங்களா இல்ல உங்களை சுத்தி தான் இருக்காங்களா? என்ன சுத்தி தான் சார் இருக்காங்க, ஆனா கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க சார். நீங்க பயப்படாம இருங்க, இன்னும் 10 நிமிஷத்துல போலீஸ் அங்க வரும். சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். 10 நிமிஷத்துல போலீஸ் அங்க வரும். சார் எப்படியாவது காப்பாத்துருங்க சார். ஹலோ ஹலோ ஹலோ. சார், எனக்கு வந்து காலை ட்ராக் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் சத்யா. பாடி பிரிட்ஜ் கிட்ட தான் லொகேஷன் காட்டுது. கால் வந்த லொகேஷன்ல இருந்து எந்த பேட்ரோல் பக்கத்துல இருக்கு பாருங்க. பீட் 42. சத்யா க்ளோஸாக தான் இருக்கு. 200 மீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் காமிக்குது. அந்த பொண்ணு இருக்கிற லொகேஷனை பீட் காமிச்சிருங்க, நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். Beat number 42, emergency, respond immediately. பீட் நம்பர் 42, ரெஸ்பாண்ட். Beat number 42, emergency, respond immediately. Beat number 42. இவனுங்க வேற சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. Respond. பீட் நம்பர் 42 இன்ஸ்பெக்டர் பாண்டியன். ஒரு பொண்ணு கடத்தப்பட்டிருக்கு, லொகேஷன் அனுப்பியிருக்கோம், உடனே என்னன்னு போய் பாருங்க. கடத்தினவங்களை பற்றி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? வெப்பன் எதுவும் வச்சிருக்காங்களா? கடத்தினவங்க பற்றி எந்த தகவலும் இல்லை, நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டே இருங்க. தகவல் வந்தது நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸ்பாட்டுக்கு போய் ரிப்போர்ட் கொடுக்குறேன் சார். யோ அழகே சார். யோ வாயா சார். ஆஃப்டரில் கூட சாப்பிட விட மாட்டேன் சார். சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்காம போறீங்க சார். சார் சார். கண்ட்ரோல் ரூம்ல அனுப்பின லொகேஷன் இங்கே தான் காமிக்குது. வண்டி எவ்வளோ விடு. ம் போலீஸ்ண்ணா. சைலண்டாக இருங்க, யாரும் பதறாதீங்க. ஏய் நீங்கள் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் ரோட்டில் பார்த்தீங்களே சார், வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரக்கெல்லாம் கோடவுனில் போட்டிருக்கோம், வேறு வண்டி வருது. இன்னும் 1 ஹவரில் கிளம்பிடுவோம் சார். பீட் நம்பர் 42 பாண்டியன் ரிப்போர்ட்டிங். ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் சார். கால் வந்த நம்பர் ராஜேஷ்ங்கிற பேரில் தான் ரெஜிஸ்டர் இருக்கு. ஐ ரிப்பீட், கால் வந்த நம்பர் ராஜேஷ்ங்கிற பேரில் ரெஜிஸ்டர்.
ஏய் யாராவது இங்க ராஜேஷ்ங்கிற பேர்ல இருக்கீங்களாடா? சார் நான் தான் சார். எடு ஐடி ப்ரூஃப் எடு. யோ அழகு சார், எனக்கு என்னமோ ஒன்றெல்லாம் பார்த்தா சந்தேகமா இருக்கு. எனக்கும் அப்படி தான் சார். நீ எதுக்கும் உள்ள போய் சர்ச் பண்ணிட்டு அப்போ. எஸ் சார். பாய். எத்தனை வாட்டி நான் சொல்றது? 100க்கு ஃபோன் பண்ணி விளையாடாதுன்னு. என்னது விளையாண்டியா? ஓடுங்க சார். எங்களுக்குலாம் வேற இல்லையா? யோ தூக்கியா? வாடா. சார் விட்டுருங்க சார். நைட்டு லோடு ஏற்றணும். எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் சார். நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தரேன் சார். பொண்ணு தப்பிச்சிட்டாடா. நீ போன்ல என்ன பேசுன? சார் சொல்லுங்க. ஹலோ சார். சார் யாரோ 10 பேர் எனக்கு கடத்திட்டாங்க சார். பயமாகுது சார். என்னை காப்பாற்றுங்க சார். அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது சார். ஆம்பளை பேசினா பொம்பளை பேசின மாதிரியே இருக்கேன் சார். தெரியாமல் பேசுகிறேன் சார், மன்னிச்சிடுங்க சார். பீட் நம்பர் 42 ரிப்போர்ட்டிங் சார். ரிசர்ச் ஆச்சு. ஃபேக் கால் சார். யாரோ பொண்ணு வயசில் பேசியிருக்கானுங்க சார். ஃபேக் காலா? இல்லை சார், அந்த பொண்ணோட குரல் அவ்வளோ உண்மை இருந்தது. இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த பொண்ணோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எடுங்க. நேம் சந்தியா, ஃபாதர்ஸ் நேம் நட்ராஜன், கோடம்பாக்கம். இந்த பொண்ணு செத்து 2 வாரம் ஆகுது சத்யா. இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் சார். இந்த பொண்ணு சாகல சார். இவதான் சார் என்கிட்ட பேசியிருக்கா. சத்யா இந்த மாதிரி தான் செத்து போனவங்களோட டீடைல்ஸை பேப்பர்ல பார்த்துட்டு நிறைய ஃபேக் கால்ஸ் வரும். இதெல்லாம் இங்க காமனா நடக்கிற விஷயம் தான். இல்ல நித்யா, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. இப்பவும் ஏதோ பிரச்சனை மாட்டிட்டு இருக்கா. ஏண்டி நைட்டு 2 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் கேட்டால் எங்கடி போய் வாங்கிட்டு வருது? உங்கள் அப்பா நான் கடை வச்சிருக்கிறேன். இன்னைக்கு பிரியாணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி. இதே மாதிரி தான் உன் மாவன் நேற்று வந்து குல்ஃபி வேணுங்கிறான். சரி நானும் தெருவாக தான் அலைஞ்சு பார்த்தேன். சந்தியா, சார் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சார். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். சந்தியா எனக்கு உன்னை நல்லா தெரியும். நான் உன்னை பார்த்துருக்கேன். நீ ஹரியை எவ்வளோ லவ் பண்ணுறன்னு எனக்கு தெரியும். நான் யாரோ ஒருத்தன் கிடையாது. என்னை நம்பு, நான் உன்னை காப்பாற்றுவேன். அண்ணா சந்தியா பயப்படாத. அடுத்த 5 நிமிஷம் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு நான் உனக்கு சொல்கிறேன். அவங்க இப்போ வருவாங்க, உன்னை அடிப்பாங்க, ஆனால் கொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நீ உயிரோடு தேவை. உன்னை இங்கேருந்து வேற இடத்துக்கு மாற்றுவாங்க. நான் வருவேன், தைரியமாக இரு. நீ பேசிட்டு இருக்கிற ஃபோனை கட் பண்ணி அவங்க கண்ணில் படாத மாதிரி தூரமாக தூக்கி போடு. என்னால் முடியாதுண்ணா. என் கூட பேசிட்டே இருங்கண்ணா. நீ என்னை அண்ணான்னு கூப்பிடுறல, என்னை நம்புறல. நான் இப்பவும் சொல்கிறேன், நான் வருவேன். உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன். அண்ணா உங்க வர்ற சத்தம் கேக்குதுண்ணா. அவங்களால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை காப்பாற்றணும்னா நான் சொன்னதை மட்டும் பண்ணு. இவன் எதுக்கு ஃபோனை கட் பண்ண சொன்னா? டேய் அப்படியே கண்டினியூ பேச வேண்டியது தானே? அந்த நம்பரை ட்ராக் பண்ணியிருக்கலாம்ல. தேவையில்லாமல் கட் பண்ண சொல்லிட்டேன். இந்த பொண்ணு போலீஸுக்கு ஃபோன் அடிச்சார்ல, அந்த ஃபோன் எங்கடா? செக் பண்ணிட்டேனா? அந்த பொண்ணோட ஃபோன் இல்லைண்ணா. ஃபோன் சைலண்ட்ல இருக்கு. இல்லைண்ணா. முட்டாள். டேய் அவன் நம்பருக்கு ஃபோன் எடுறா. அதோ கேட்குதுண்ணா. அந்த சிம்மை கழட்டி போடுறா. அண்ணா ஜியோ சிம்னா, ஃப்ரீ டேட்டா நிறைய இருக்குதுண்ணா. அந்த சிம்மை கழட்டி போடுறா. ஃபோனை ஓட. நோ புது ஃபோன்னா, சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லைண்ணா. புது ஃபோன்? புதுசுண்ணா. குடுறா பார்த்துட்டு தரேன். முட்டாள். இந்த ஃபோன் நம்ம கையில் இருக்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சா நம்மளை ட்ராக் பண்ணி தூக்கிடுவானுங்கடா. பேர வண்டியில. தப்பு பண்ணிட்டியே சத்யா. அவனுங்க சிம் கார்டை கட்டி தூக்கி போட்டானுங்கன்னு நினைக்கிறேன்.
இனிமே இந்த காலை ட்ராக் பண்ண முடியாது. அந்த ஃபோனுக்கு இன்னொரு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கும். அந்த நம்பரை ட்ராக் பண்ணுங்க. போன கால் கட்டான அதே இடத்துல தான் இந்த சிக்னல் காமிக்குது. ஐ எம் ரெடி சத்யா. எங்க ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன் சார்.